வணக்கம். நான் அண்ணாச்சியார் முகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவிற்கு மிக முக்கியமான நாள். இந்திய மண்ணில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட எதிரிகள் எடுத்து விடாமல் தடுத்த நாள். கார்கில் போரிலே வெற்றி கொண்ட நாள். எதிரிகளை ஓட ஓட துரத்தி மண்ணை கவ்வ வைத்த நாள் இந்த நாள். 1999 ஜூலை 3ஆம் தேதி நம்முடைய எதிரி நாடான பாகிஸ்தானில் இருந்து நம்முடைய எல்லைக்கோட்டு வழியாக ஊடுருவ முடியாது என்று நினைத்து கார்கில் மாவட்டத்திலே அந்த வழியாக எல்லைக்கோடு போகிறது. அது எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது தெரியுமா? 15,000 அடி உயரத்திலே இருக்கின்றது. கடும் கோடை காலத்திலும் அங்கே கடும் குளிர் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்திற்கு சென்று அந்த எல்லைக்கோட்டை கடந்து அன்றைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியாக இருந்த பர்வேஸ் முஷரப் அவர்கள் தலைமையில் அவர்களுடைய ஆட்களை ஊடுருவ விட்டு கார்கில் மாவட்டத்தை கைப்பற்ற நினைத்த அந்த கனவை தகர்த்த நாள் தான் இன்று. 1999 3ஆம் தேதி அவர்கள் ஊடுருவினார்கள். 1999 மே 5 இருந்து அவர்கள் நமது வீரர்களை எல்லாம் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடுமையான குளிர். கடும் குளிரிலும் நம்முடைய வீரர்கள் கடுமையாக போரிடுகின்றார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக அன்றைக்கு இருந்த பிரதமர் ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார். அவர்தான் இந்த நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட வாஜ்பாய் அவர்கள். எத்தனையோ பிரதமர்கள் இருந்தாலும் நாட்டுக்காக தன் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்த ஒரே பிரதமர் வாஜ்பாய் அவர்கள்தான். நாட்டின் மீது அளவற்ற பாசம் கொண்டவர், அற்புதமான மனிதர். அவர் ஒரு ஆபரேஷன் விஜய் என்கின்ற ஒன்றை இந்திய ராணுவத்திற்கு கட்டளையாக இடுகிறார். விஜய் என்றால் வெற்றி. ஆகவே வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த உத்தரவுக்கு பெயர்தான் விஜய். விஜய் ஆபரேஷன். கட்டும் குளிரிலும் நம்முடைய அங்கர்கள் ஏராளமானவர்கள் கார்கில் மாவட்டத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கார்கில் எங்களுடைய மாவட்டம், எங்களுடைய மண், ஆகவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி பரவலாகிவிட்டார்கள். கடும் குளிரிலும் அவர்கள் வந்து போரிடுகின்றார்கள். அதை எதிர்த்து நம்முடைய வீரர்கள் கடுமையாக போரிடுகின்றார்கள். அப்படி போரிட்டதின் விளைவாக அன்றைக்கு ஜூலை 26 மே 5 ஆரம்பிக்கின்றது. ஜூலை 26 கிட்டத்தட்ட 2 மாத காலம் நடந்த கடுமையான போராட்டத்தில் எதிரிகள் விரட்டி அடிக்கப்படுகிறார். இந்த எதிரிகளை ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து போக முடியாமல் புறமுதுகு காட்டி ஓட வைத்த அந்த பெருமை நம்முடைய இந்தியாவிற்கு உண்டு. இந்திய வீரர்கள் இன்றைக்கல்ல என்றைக்குமே அவர்கள் சளைத்தவர்கள் அல்ல, ஆனால் அன்பிற்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகவே தான் ஆங்கிலேயனும் நம்மை ஆள முடிந்தது. இன்னும் எத்தனையோ பேர்களோ இந்தியாவை ஆண்டு கொண்டார்கள். அன்பின் மூலமாக இந்திய மக்களை கட்டுப்படுத்தி அவர்கள் வாழ்ந்து விட்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட இந்திய மண்ணைத்தான் சுரண்டுவதற்கும் கைப்பற்றுவதற்கும் நினைத்த பாகிஸ்தான் அவ்வளவு உயரத்தில் 15,000 அடி உயரத்திற்கு சென்று அங்கிருந்து ஊடுருவி இந்தியாவுக்குள் நுழைந்து கார்கிலை எங்களுடைய மண் என்று சொல்வதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும். அப்படிப்பட்ட துணிச்சலைத்தான் இந்தியா முறியடித்தது, அவர்களை விரட்டி அடித்தது. அதற்காக 2 மாத காலம் போரிட்டு அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த தியாகத்தை என்ன சொல்வது? அருமை நண்பர்களே, சும்மாவா கிடைத்தது இந்த வெற்றி? சும்மாவா கிடைத்தது இந்த சுதந்திரம் என்பதை போல சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர்கள் இன்னுயிரை நீத்து தங்கள் இரத்தத்தை சிந்தினார்களோ
அதை போல இந்த கார்கில் போருக்கும் 527 பேர் தங்கள் இன்னுயிரை நீத்திருக்கின்றார்கள், தங்கள் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தேச துரோகிகளாக நிறைய பேர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு பதிலடியாக அவர்கள் தங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கின்றார்கள். 527 பேர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அருமை நண்பர்களை, வீர மரணம் அடைந்திருக்கின்றார்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள். போரிட்டு அவர்களை விரட்டுகின்ற பணியிலே செல்லுகின்ற போது அவர்கள் வீர மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 1000க்கும் அதாவது 1300க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் கையிழந்து கால் இழந்து ஊனமுற்று போரிலே காயமுற்று ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருந்து இன்றளவுக்கும் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த தியாகத்தை போற்றுவதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும், எவ்வளவு துணிச்சல் வேண்டும். 527 பேர்களை கொடுத்து 1000க்கும் மேற்பட்டவர்களை காயமுற்று அதன் பிறகுதான் அந்த கார்கில் மாவட்டத்தில் இருந்து அந்த துரோகிகளை, அந்த எதிரிகளை நாம் விரட்டினோம். அந்த நாள்தான் இந்த நாள். வெற்றியின் சின்னமான அந்த கார்கில் போரிலே வெற்றி பறித்தவர் நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். வாஜ்பாய் அவர்கள் சாதாரணமானவர்கள், குள்ளமானவர், ஆனால் பெரிய உள்ளம் படைத்தவர். இந்த தேசத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்தவர். இந்த தேசத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொன்னவர். ஆகவேதான் தேசத்திற்காக அப்படிப்பட்ட தியாகங்களை செய்ய உத்தரவிட்டவர் அவர்தான். ஆபரேஷன் விஜய் என்கின்ற திட்டத்தோடு அங்கே இறங்கி கார்கிலிலே ஊடுருவி இருந்த ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை விரட்டி அடித்து வெற்றி பெற்று அன்றைக்கு ராணுவ பாகிஸ்தானுடைய அவர்கள் நுழைவதற்கு யோசிப்பதற்கு வைத்த ஒரே மனிதர் வாஜ்பாய் அவர்கள்தான். இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இருக்கிறது என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு நாய் கூட, பாகிஸ்தானில் இருந்து ஒரு நாய் கூட இந்தியாவிற்குள் நுழைவதற்கு யோசிக்கின்றது. இன்றைக்கு பாரத பிரதமராக மோடி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிந்து 11வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த காலத்தில் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு வரைபடத்தில் இருக்கிறதா என்று தேடி கண்டுபிடிக்க அளவிற்கு வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், தேசத்தின் மீது பக்தி கொண்ட, தேசத்தின் மீது, தேச நலன் மீது வெறி கொண்டவர்களால் மட்டும்தான் முடியும். பாகிஸ்தானை இன்னைக்கு பாகிஸ்தான் மூச்சே விடலையே, எங்க இருக்குன்னு தெரியல. நம் மீது விரோதம் கொண்டதன் காரணமாக அங்கே பொருளாதார சிக்கலில் மாட்டி சிதைந்து போயிருக்கின்றார்கள். எட்டி பாப்பார் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு இருக்கிறது. நம்முடைய அண்டை நாடே, நமது நாட்டில் இருந்து பிரிந்த நாடே என்று நினைத்து நாம் ஏராளமான சலுகைகளை கொடுத்ததின் விளைவு நமக்கே அவர்கள் துரோகிகளாகி நம்மையே எதிர்த்து நம்மளையே ஆள நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் முறியடித்தவர் வாஜ்பாய் அவர்கள். அதே வழியில் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் தான் 10 ஆண்டுகளாக பாகிஸ்தானுடைய பேச்சே இல்லை. அதாவது பத்திரிகைகளின் ஊடகங்களின் வழியாக ஒரு வார்த்தை இல்லாத அளவுக்கு இன்றைக்கு மோடி பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் மோடியினுடைய சாகசம். அப்படிப்பட்ட மோடிதான் இன்றைக்கு கார்கிலுக்கு சென்று அங்கே உயிர் துறந்த அந்த வீரர்களுக்காக வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு வந்திருக்கின்றார். செலுத்திவிட்டு அங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் தான் எங்கள் தேசத்தின் கண்கள், உங்களை பாதுகாப்பதுதான் எங்களுடைய கடமை, உங்களுக்காக நாங்கள் வாழ்கின்றோம், நீங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மத்தியிலே பேசி அவர்களை ஒரு உற்சாகப்படுத்திவிட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பிரதமர் இருக்கின்ற வரையில்
இந்த நாட்டுக்குள் எந்த நாயும் ஊடுருவ முடியாது, ஊடுருவ விடமாட்டார் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் வருகிறது. ஆகவே இந்த போரின், இந்த கார்கில் போர் வெற்றி தின விழாவை நாம் மிக சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவிப்போம். நம்முடைய நாடும் நாட்டு மக்களும் நலம் பெற்றிருக்க மோடி ஐயா அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைகளுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம். இன்றைக்கும் நம்முடைய இராணுவத்திற்கு ஏராளமான நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றதை பார்த்து மற்ற நாடுகள் பயப்படுகின்றன. இந்தியாவிலே ஏன் இவ்வளவு இராணுவத்திற்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்கின்றார்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மோடி அரசு இருக்கிறது என்று சொன்னால், அந்த மோடி அரசு நம்முடைய மண்ணின் மீது வைத்திருக்கின்ற மரியாதை தான் காரணமே தவிர அந்த மண்ணிற்கு அவர்கள் எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுப்பதில்லை என்பதுதான் காரணமே தவிர வேறு என்னவதாக இருக்க முடியும்? ஆகவே மோடி அவர்கள் இன்னும் நம்முடைய நாட்டை பாதுகாக்கின்ற அரணாக நிச்சயமாக இருப்பார் என்பதிலே எள் முனை அளவும் நமக்கு அவநம்பிக்கை வராத அளவுக்கு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அற்புதமான நாளில், கார்கில் வெற்றி பெற்ற இந்த நாளில் நாமும் அந்த கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த அந்த வீரர்களுக்கு அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையிலே தான் நாமும் அவர்களுக்கு வீர வணக்கத்தை சொல்லிக் கொள்வோம். அவர்களுக்காகவே இந்த பதிவையும் சமர்ப்பணம் செய்து கொள்வோம். அருமை நண்பர்களே, ஜெய் ஹிந்த். நன்றி.